கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளிலே நம்மத்தில் இடைப்படுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம், எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொண்டு நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், The Book of Proverbs chapter 23, 23ஆம் அதிகாரம், அதனுடைய 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் இந்த வசனத்துக்கு நேராய் கரத்தை வைத்துக் கொள்வோம். அந்த வசனத்தில் அந்த கரத்தை வச்சுட்டு எல்லாரும் கண்களையும் மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த வசனம் ஆண்டவர் எனக்காய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம். சொல்லுங்க, எனக்காய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம். ஆண்டவரே, இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு நன்மையையும் நான் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் நீர் என்னோடு கூட பேசுங்க. இந்த வசனத்தின் மூலமாய் நீர் என்னோடு கூட இடைப்படுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு முடிவை தருகிற ஆண்டவர், நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நிலை நிறுத்துகிற எங்கள் ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருந்து கிரியை செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இடைப்படுங்க. பேசுகிற அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைக்கு தேவையான வார்த்தைகளை பரத்திலிருந்து தேவன் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமாதானத்தோடு விடுதலையோடு கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்ய தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரக்கம் செய்ய மனுஷீக வார்த்தைகள் அல்ல, தெய்வீக வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் என் அடியனை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாக அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தருமையான இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து அற்புதமாய் நடத்தி தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முக்கியமாக நாம் அநேக விஷயங்களிலே நாம் ஜெபம் செய்து கொண்டிருப்போம். சில காரியங்கள் நமக்கு அந்த காரியங்கள் நிறைவேறாதபடிக்கு சில தடைகளுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கும். சில காரியங்கள் நாம் ஜெபித்து விட்டு விடுவோம். இந்த காரியம் என்னமா நடக்குதோ நடக்கட்டும் அப்படி சொல்லி ஜெபித்து விட்டு விடுவோம். சில காரியங்களுக்கு அநேக நாட்களாய் ஜெபித்து ஒரு விடுதலை கிடைக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி ஓகே, இது ஆண்டவர் நமக்கு கைகூடி வர பண்ண மாட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம சில காரியங்களை அதை மாற்றி வச்சுட்டு அதுக்கு ஜெபம் பண்ணவே மாட்டோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே என்ன உண்டு? முடிவு உண்டு. அடுத்த வார்த்தை பாருங்க, உன் நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் ஜெபத்தின் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உன் ஜெபத்தின் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். இந்த காலை வேளையிலே நாம் யாரை நம்ப வேண்டும்? ரொம்ப முக்கியம். நாம் யாரை நம்ப வேண்டும்? வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 4வது வசனம் வாசிங்க. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ முதல் வார்த்தை பாருங்க, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் என்ன பண்ணாதுங்க நீங்க? நோக்காமல். யார நோக்கணும்? கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். இந்த காலை வேளையிலே நாம் யாரை நம்பிக்கையாய் வைக்க வேண்டும்? கர்த்தரை நம்பிக்கையாய் வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம், இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே உண்டாக வேண்டும்.
பல நேரங்களிலே உலகத்தை நம்பிக்கையாய் வைக்கிறோம். பல நேரங்களிலே பெற்றோரை நம்பிக்கையாய் வைக்கிறோம். பல நேரங்களிலே நண்பர்களை நம்பிக்கையாய் வைக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய அதிகாரத்தை நம்பிக்கையாய் வைக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய பலத்தை நம்பிக்கையாய் வைக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய பணத்தை நம்பிக்கையாய் வைக்கிறோம். பல நேரத்திலே நம்முடையதான சூழ்நிலைகளை நாம் நம்பிக்கையாய் வைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுது பாருங்க, அகங்காரிகளையும், பிரைஸ் தி லார்ட், வாசிக்கும் அழகு, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்போமே என்றால், உலகத்தை நாம் ஒருவேளை சார்ந்திருப்போமே என்றால், உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஒருவேளை தோல்வியை தழுவி இருப்போமே என்றால், உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நமக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இருப்போமே என்றால், இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய சத்தியம் நமக்குள்ளே வெளிப்பட்டு வருகிறது. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் நிச்சயமாய் பாக்கியவான். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் மாறாதவர். அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் மாறாத தேவன். அவர் மனம் மாறுகிற ஒரு மைந்தன் அல்ல. ஆகையால் யார் கர்த்தரை முருக பிடித்திருக்கிறோமோ, யார் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறோமோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. அவருடைய நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய தன்மையிலே தேவன் விரும்புகிற பிரகாரமாய் சத்தியத்திலே வளருவதற்கு, வசனத்திலே வளருவதற்கு நாம் கர்த்தர் பேர் நம்பிக்கையாய் வைத்து நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராய் உண்மையாய் செயல்படுத்துவோமே என்றால், ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு பாதுகாக்க நம்முடைய தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு 3 நபர்களை நான் சுட்டிக்காட்டி, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருந்த ஒரு 3 நபர்கள், அவர்களை சுட்டிக்காட்டி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். வாசிங்க. முதலாவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்றேன். 3 ராஜாக்களை உங்கள் மத்தியில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாரு? 3 ராஜாக்கள். ராஜாக்கள்னு சொன்னாலே நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் என்னதான் முடிவெடுத்தாலும் அந்த முடிவை என்னால் எடுக்க முடியும் என்று சொல்லி அவங்க தேசத்தை ஆளுகிற ராஜாக்களாய் அதிகாரம் உடையவர்களாய் இருந்தாலும் பாருங்க, அவங்க தொடர்ந்து விடுதலைக்காக யாரை நோக்கி பார்த்தாங்க? கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அப்போ சுயத்தை நோக்கி பார்க்காமல் தேவனையே நோக்கி பார்த்த ஒரு 3 ராஜாக்கள், அவர்களை உங்கள் மத்தியிலே சுட்டிக்காட்டும்படியே விரும்புகிறேன். முதலாவது ராஜா யாருன்னு சொன்னா யோசபாத் ராஜா. அல்லேலூயா. முதலாவது ராஜா யாரு? யோசபாத் ராஜா. வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. தனக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கடந்து வருகிறது, தனக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரியதான யுத்தம் கடந்து வருகிறது என்று சொல்லி வரும்போது அவர் அந்த இடத்திலே யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவதற்கு முன்பாக யாரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாரு? கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. அப்ப யோசபாத் ராஜா இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்து இந்த யுத்தத்தை
என்னாலே செய்ய முடியாது, என் தேவன் தான் இந்த இடத்திலே அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு அவர் என்ன பண்றாரு, கர்த்தரை சார்ந்து தேசத்திலே உபவாசத்தை யோசபாத் ராஜா கூறுவித்தான். அப்போ முதல் காரியம், என்னுடைய சுயமோ என்னுடைய பலனோ என்னுடைய அதிகாரமோ என்னை காப்பாற்றாது. யார் தான் என்னை காப்பாற்ற முடியும்? ஆண்டவர் தான் என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி யோசபாத் ராஜா யாரை தேட ஆரம்பிச்சாரு? கர்த்தரை உபவாசத்தோடு தேட ஆரம்பித்தால் யோசபாத்துக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்ய போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே முதலாவது கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டுமே என்றால் யோசபாத் ராஜா பிரைஸ் தி லார்ட் மனுஷனையோ தன் படை பலத்தையோ தன் பலனையோ நம்பாமல் கர்த்தரை நம்பி உபவாசத்தை கூறுவித்தபடியினால் தேவ பிள்ளைகளும் சத்தியத்தின் பாதையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், சில காரியங்கள் நமக்கு கைகூடி வரப்படாதபடிக்கு சில தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குமே என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே ஒரு மிக முக்கியமான சத்தியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யோசபாத் ராஜா பிரைஸ் தி லார்ட் உபவாசத்தை கூறுவித்தது போல பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எதிர்கிரியைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட நம்முடைய தேவனால் நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வருகிற நாட்களிலே நம்முடைய சபையில ஒரு 7 days ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டிருக்கிறோம். அப்படின்னு 7 நாள் உபவாச ஜெபம். பாருங்க, நம்ம அநேக விதமான பிரச்சனைகளுக்குள்ளாக சில காரியங்களுக்காய் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சில காரியங்கள் நாம் சீக்கிரட்டா வச்சு கூட ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். சில காரியங்கள் வெளிப்படையாய் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். சில காரியங்கள் இந்த காரியம் எனக்கு நடக்காதான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் நாம் சுயத்தையோ மனுஷர்களையோ அதிகாரத்தையோ நாம் நோக்கி நாம் இருப்போமே என்று சொன்னால் அவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பிச்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை என்னால முடியாது அப்பா, உம்மால தான் முடியும், நீங்க இந்த காரியத்தை எனக்காக செய்யன்னு சொல்லி உபவாசித்து ஜெபிக்க தேவ பிள்ளைகள் ஆயத்தமாகும் போது உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா பலவானின் கோட்டைகளையும் ஆண்டவர் உடைத்து எறிய நம்முடைய தேவன் போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7 நாள் உபவாச ஜெபத்துல நீங்க 3 நேரமும் சாப்பிடாம உபவாசம் பண்ணாலும் விடுதலை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல நான் 2 நேரம் நான் சாப்பிடுறேன், நான் 2 நேரம் உபவாசம் எடுக்கிறேன், 1 நேரம் சாப்பிடுறேன்னு சொன்னா கூட அது உங்களுடைய ஹெல்த்தை பேஸ் பண்ணி நீங்க செய்யுங்க. இல்ல நான் 1 நேரமாவது நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்றேன்னு சொல்லி நீங்க உபவாசம் எடுத்து பாருங்க, நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கர்த்தரை தேடும் போது வசனம் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். வசனத்துல பைபிள்ல யார் யாரெல்லாம் உண்மையாய் உபவாசித்து ஜெபம் பண்ணினாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை பார்க்கவே இல்லை, அவங்க வெற்றியை தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது, ஒரு கால ஆண்டவர் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தோல்வியை கொடுக்க மாட்டாரு, அது வெற்றியை தான் கொடுப்பாரு. ஆனா நாம் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு சித்தமான உபவாசமா என்று பார்க்க வேண்டும். இது தேவனுடைய விருப்பமா என்று பார்க்கணும், தேவனுடைய சித்தமானு பார்க்கணும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். எப்படி உபவாசிக்கணும் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். The book of Matthew, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. The book of Matthew chapter 6 verse from 15 வாசிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் உங்கள் மன்னியாதிருப்பார். வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலாய் இராதேயுங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல எப்படி இருக்காங்க, நீங்க முகவாடலாய் இராதேயுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? மாயக்காரர் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அடிக்கடி இயேசு இந்த மாயக்காரர் வார்த்தையை சொல்வார்.
இங்கேயும் உபவாசிக்கும் போது நீங்கள் மாயக்காரரை போல என்ன பண்ணாதுங்க, நீங்க இருக்காதுங்க, உபவாசிக்காதுங்க அப்படின்றார். ஏன் இந்த இடத்துல சொல்றாருன்னா, சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உபவாசிக்கிறத போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாங்க. நான் என்ன பண்ண போறேன், 40 நாள் உபவாசம் செய்ய போகிறேன், 21 நாள் உபவாசம் செய்ய போகிறேன், அப்படி நிறைய காரியங்கள் நானும் நிறைய போஸ்டர் பார்த்துருக்கிறேன். நம்முடைய உபவாசம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு அழகா சொல்றாரு பாருங்க, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல எப்படி இருக்காதுங்க, நீங்க முகவாடலாய் இராதேயுங்கள். அப்போ சில நேரத்தில் சாப்பிடாம இருக்கும்போது சில டயர்ட் இருக்கும், கொஞ்சம் வீக்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால ரொம்பவே வீக்கா என்ன பண்ணாது, நம்ம இருந்துடக்கூடாது, ஆக்ட் பண்ணக்கூடாது. முகவாடலாய் இராதேயுங்கள். வாசிங்க. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், அந்த உபவாசம் யாரு காணப்படாம, ரொம்ப முக்கியம், மனுஷர்களுக்கு காணப்படாம. ஒருவேளை வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட என்ன பண்ணாது, அம்மாவுக்கு தெரியும், தப்பு இல்லை, அம்மா இல்லைன்னா சாப்பிடவான்னு கூட்டுருவாங்க. இல்லம்மா நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேம்மா, நான் ஜெபம் பண்றேம்மான்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனா ஊர் உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணாது, நம்ம காமிக்க கூடாது. அவர் சொல்றாரு, மனுஷர்கள் காணப்படும்படியாக. வாசிங்க. மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, அப்போ உபவாசத்தை யாரு பார்க்கணும்னா, நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா பார்க்கும்படியே நாம் உபவாசிப்போமே என்றால், அந்த உபவாசத்திலே வெளியரங்கமான பலனை கொடுக்க நம்முடைய ஆண்டவராலே நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. அப்ப முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த உபவாச நாட்கள் என்று சொல்லி வரும்போது, அந்த உபவாச நாட்களிலே நம்மால இயன்ற அளவுக்கு நம்ம உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும். இல்ல நம்ம சபையில உபவாச நாட்கள் அறிவிக்கிற நாட்கள் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏவுறாருன்னு சொன்னா தாராளமாய் நீங்கள் மற்ற நாட்கள்ல கூட நீங்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறதுல தப்பு இல்லை. உபவாச ஜெபம் அது நமக்கு ஒரு விசேஷித்த ஜெபமாய் இருக்கிறது. அந்த ஜெபத்தை மற்றவர்கள் பார்க்கும்படியாய், மனுஷர் பார்க்கும்படியாய் அல்ல, கர்த்தர் பார்க்கும்படியாகவே நாம் ஜெபிப்போமே என்றால் அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நமக்கு ஒரு 12 hours பிரேயர் இருந்துச்சு. இந்த 12 hours பிரேயர் நம்முடைய கோயம்புத்தூர் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் சார்பாய் இருந்த அந்த 12 hours பிரேயரில் ஒரு சகோதரி நான் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ வேறொரு சிஸ்டர் அவங்க ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க, 40 days ஃபாஸ்டிங் இருக்காங்க. எனக்கே தெரியாது அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிற விஷயம். அப்போவே 12வது நாளோ 13வது நாளோ அவங்க இந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாருங்கள், அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரட்டாக அந்த உபவாசத்தை வெளியில சொல்லாம இந்த 12 hours சபையில உட்கார்ந்து அதிகமாய் ஜெபிக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்தாங்க. நிச்சயமாய் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எதற்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய உபவாச ஜெபம் மனுஷர் பார்க்கிற வண்ணமாய், மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் இராதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் பார்க்கும்படியாய், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு தெரியப்படுத்தும்படியாய் இருக்கும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் ஏன் நம்முடைய உபவாச ஜெபத்தை கர்த்தர் கேட்பது இல்லை? ஏன் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை? ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு விடுதலை உண்டாவது இல்லை? வாசிங்க ஏசாயாவின் புத்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 58ஆம் அதிகாரம். The book of Isaiah chapter 58, 58ஆம் அதிகாரம். அதிலே 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் என்ன பண்ணாதுங்க? நீங்க உபவாசியாதுங்க. இப்படி உபவாசிச்சா நம்முடைய உபவாச ஜெபத்தை யாரு கேட்க மாட்டா? ஆண்டவர் கேட்க மாட்டார். எப்படி அவர் சொல்லும்போது பாருங்க, இதோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் என்ன பண்றீங்க? நீங்க கட்டாயமாய் செய்கிறீங்க. அப்ப உபவாச நாட்களிலே நாம் நம்மை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க முடியுமோ அவ்வளவு காத்திருப்போமே என்றால் அதை ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், குறைஞ்சது உபவாசம் ஒரு நாள் எடுக்கிறோம்னா குறைஞ்சது ஒரு 6 hours ஆவது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறைஞ்சது சொல்றேன், அதிகமா நம்ம எவ்வளவு நேரம் இருந்தால் நல்லது பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்றீங்க. அடுத்து சொல்ல 4ஆம் வசனத்துல, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள். வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்குன அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு கல்லை தூக்கி வீசியிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. நமக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நம்ம பேச மாட்டோம். நான் விசுவாசிக்கிறேன், ஓகே, நம்ம பேச மாட்டோம். மற்றவங்க சண்டைக்கு வந்தா அவங்களை எதிர்த்து நிற்க நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அவங்க ரொம்ப சண்டை போட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, ரொம்பவே நம்மளை தேவையில்லாம திட்டாங்க, இல்லை அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில மக்களுடைய தவறான உபவாசம் என்னன்னா, ஆண்டவரே அவன் வீட்டில் ஒரு சாவு விழுற வரைக்கும் நான் உபவாசம் பண்ணுவேன். அவன் வீட்டில் ஒரு சாவு விழுற வரைக்கும் நான் உபவாசம் பண்ணுவேன். இல்லைன்னா இவங்க வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு கை கால் முறிகிற வரைக்கும் நான் உபவாசம் பண்ணுவேன். இல்லைன்னா இவங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வர்றதை நான் பார்க்கணும், அது வரைக்கும் உபவாசம் பண்ணுவேன். இதுதான் வசனம் சொல்றது, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள். இப்படி நீங்கள் உபவாசிக்க கூடாது என்று இந்த இடத்திலே பிரைஸ் தி லார்ட் ஆக்கியோர் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, எப்படி உபவாசிக்கணும்? பிரைஸ் தி லார்ட் வாசிக்கும் போது 6ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி, ஒரு பெரிய ஸ்டடி ஆகும். அப்போ நாம் உபவாசிக்கும் போது இப்படித்தான் உபவாசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுது. வேத சட்டத்தின்படி நாம் உபவாசிக்கிறவளாய் இருப்போமே என்று சொன்னால் நம்முடைய உபவாசத்தை பரலோகம் நிச்சயமாய் கேட்கும், அதற்குரிய பிரதிபலனையும் நிச்சயமாய் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. நினிவே மக்கள், ஆண்டவராகிய தேவன் நினிவேயினுடையதான பாவத்தை கண்ணோக்கி பார்த்தவுடனே அவர் என்ன பண்றாரு, நினிவேயை அழிக்கும்படியாய் விரும்புகிறார், அழிக்கணும்னு நினைக்கிறார்.
உடனே யோனா என்கிற தீர்க்கதரிசியை நினிவேக்கு அனுப்புறாரு. முதல்ல யோனா என்ன பண்றாரு, ஸ்கிப் ஆகி வெளியில போக பார்க்கிறாரு. ஆண்டவர் யோனாவை கொண்டு போக வேண்டிய விதத்துல கொண்டு போயிட்டார். நினிவேக்கு கொண்டு போயிட்டு பிரசங்கம் பண்றாரு. யோனா பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது ஜனங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் உணர்வடையாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்வடைந்து நினிவே ஜனங்கள் உபவாசம் செய்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. The book of Jonah chapter 3 verse from 5 வாசிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டு உடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, அவங்களுடைய உபவாசத்தையும் ஜெபத்தையும் கிரியையையும் பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா, சத்தமே அல்லேலூயா, அல்லேலூயா. நினிவே மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த செய்தியை கேட்ட உடனே, எங்கள் தேசம் அழிக்கப்பட போகிறது என்கிறதான செய்தியை கேட்ட உடனே அவங்க பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருமனப்பட்டு ரெட்டை உடுத்தி கொண்டிருந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராஜாவும் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழும்பி ராஜ வஸ்திரத்தை கழட்டி வைத்து விட்டு அவர் ரெட்டை உடுத்திட்டு சாம்பல உட்கார்றாரு. அடுத்த பாத்தீங்கன்னா ராஜா ஒரு கட்டளை போடுறாரு. யாருக்கு தெரியும், நம்முடைய தேவன் மனம் இறங்குவார், ஆகையால் ஒண்ணு பண்ணுங்க, யாரும் சாப்பிடாதீங்க, பெரியோர் சிறியோர் ஆடு மாடு எதுக்குமே சாப்பாடு கொடுக்காதுங்க, எல்லாரும் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கட்டும், நம்முடைய தேவன் மனம் இறங்குவார் என்று சொல்லி அவங்களுடைய கிரியைகளில் உண்மையான கிரியை வெளிப்பட ஆரம்பித்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கிரியையை கர்த்தர் பார்த்து அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நினிவே ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தனியான உபவாச ஜெபம் மிகவும் அவசியம். இரண்டாவது, குடும்பமாய் உபவாசிக்கிற ஜெபம் மிகவும் அவசியம். குடும்பமா உபவாசம் பண்ணணும். கணவன் மனைவி பிள்ளைங்க சேர்ந்து பிரைஸ் பாருங்க, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் வசனம் இருக்குல்ல, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும். அப்ப குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டியது, உபவாசத்தை ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சபையாய் உபவாசித்து ஜெபிக்கணும். பாருங்க, தேசம் விடுதலையாக்கப்படும்படியாக ஜெபித்தார்கள். நம்ம சபையில் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தை அறிவிக்கிறோம்னா, நம்ம ஒரு காலம் கொஞ்சம் பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஐயா பரவாயில்லை, கொஞ்சம் பேருக்கு நியமிக்கப்பட்டதான ஒரு ஜெபம் அப்படின்னு நினைக்க கூடாது. இது என் சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஜெபம், என் சபையில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஜெபம். இந்த ஜெபத்துல நான் என்ன பண்ணுவேன், கலந்து கொள்ளுவேன். காலைல 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் ஒரு செஷன் இருக்கு, காலைல 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஒரு செஷன் இருக்கு, சாயங்காலம் 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் செஷன் இருக்கு. என்ன விசுவாசிக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க 3 செஷன்லையும் நான் கலந்துக்குவேன். அப்படின்னு ஒரு வேலைக்கு போறவங்க காலையிலையும் சாயங்காலம் என்ன பண்ணுவேனா கலந்துக்குவேன். பாருங்க,
தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு உறுதியின் தன்மையோடு நாம் சபையுடைய சட்டதிட்டங்களுக்கு, சபையுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சபையாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய தேசத்தை எளிதிலே சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபமலர் அம்மா அந்த ஒரு சில அந்த சாட்சி சொல்லும் போது அந்த அவங்க சொன்ன வார்த்தை, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையாவே இருக்கு. நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. அதான் ஜோம் பண்ண சொன்னேன். பாருங்க, ஒரு பிரச்சனை அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை எப்படி வரும்போது பாருங்க, சில நேரங்களில் பிசாசானவன் தந்திரமாய் நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, இல்ல சபைக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக சில காரியங்களை இப்படி கொண்டு வரும்போது ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா, உபவாச ஜெபம் என்கிற ஆயுதம் மிகவும் விடுதலையை தருகிற காரியமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, யோசபாத் ராஜா நம்பிக்கையை வீண் போக்காதபடிக்கு நம்பிக்கையோடு உபவாசித்து ஜெபிக்கும்படியாய் அவர் அந்த இடத்திலே தேசத்திலே கூறுவித்தார். பாருங்க, யார் யாரெல்லாம் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடி வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் வெட்டுண்டு போக, திரும்பி போக பண்ண உபவாச ஜெபம் ஒரு மிகுந்த காரியமாயிருந்தது. அல்லேலூயா. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கும், வாசிச்சீங்கன்னா வாசிக்க முடியும், இப்ப வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் நீங்க அதை வாசிக்கோங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது நாம் எப்பேற்பட்ட யுத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருந்தாலும் சரி, அந்த யுத்தத்தை பார்த்து சொல்லணும், இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என் கர்த்தருடையது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு செயல்படும். இரண்டாவதாக பார்க்கும்போது அடுத்த ஒரு ராஜாவை உங்கள் மத்தியில் சுட்டி காட்டுகிறேன். எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம் அல்லது எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை எப்படி இருந்து எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கை வீண் போகவில்லை. வாசிங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகள் வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த இடத்துல இரண்டாவது, நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையில நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை, நம்முடைய அழுகையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை, நம்முடைய கண்ணீருக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருகிறவராகவே இருப்பார். இந்த இடத்துல எசேக்கியா ராஜா, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, எசேக்கியா ராஜாவே, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, இனி பிழைக்க மாட்டீரு, நீர் மரித்து போவீர் அப்படி சொன்ன உடனே, நீர் மரித்து போவீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்னு சொன்ன உடனே எசேக்கியாவுக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? ஒரு தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க சீக்கிரமா மரிக்க போறீங்கன்னு கேட்டா நீங்க கேன்னு சிரிக்கா செய்வீங்க? உண்மையான ஒரு தீர்க்கதரிசி சொல்றாருன்னு சொன்னா உடனே ஒரு பாரம் வரும். ஐயோ, இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போறேனா, மரிக்க போறேனா என்கிற ஒரு எண்ணம் பொதுவா வந்து மரணத்தை குறித்துள்ள பயம் உள்ளவர்களுக்கு மிகுந்த ஒரு வேதனையா இருக்கும். இப்ப சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எசேக்கியா என்ன பண்றாரு, சுவர்புறமாய் திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, 3ஆம் வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா.
சில நேரங்களிலே சில காரியங்களை நீங்கள் வெளிப்படையாய் சொல்லி அழுகிறவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை சில காரியங்களை உங்களுடைய இருதயத்தில் வைத்து மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு நீங்கள் அழுகிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய அழுகையின் சத்தத்தை, உங்களுடைய அழுகையை, உங்கள் கண்ணீரை சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் கவனிக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 56:8 வாசிங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிறார். அதை தன்னுடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கண்ணீரோடு தேவ சமூகத்திலே மிகுந்த வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறதான காரியங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்க ஆண்டவராகிய இயேசு போதுமானவராகவே இருக்கிறார். அவர் ஒரு காலம் அவர் விட்டு விலகுகிறவர் அல்ல, அவர் கைவிடுகிற தேவனும் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, அழகா எசேக்கியா ராஜா கண்ணீர் விட்டு மிகவும் அழுதாரா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள், சில பாரங்கள், சில போராட்டங்கள் வரும்போது யார்கிட்ட போய் கண்ணீர் விடணும்? யார்கிட்ட கண்ணீர் விடணும்? ஊர்ல உள்ளவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் போய் கண்ணீர் விடணும்? நோ நோ நோ, ஒரு காலம் இல்லை. நம்முடைய தேவ சமூகத்திலே நாம் கண்ணீர் விட்டு அழும்போது எசேக்கியா என்ன பண்ணார் தெரியுமா? சுவர் புறமாய் திரும்பி, சுவர் புறமாய் தன் கண்ணீரை யாரும் பார்த்துடக்கூடாது, தன் கண்ணீரை யாரும் பார்க்க கூடாது. இப்பதான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருவேளை அவருடையதான எசேக்கியா ராஜாவுடையதான போர் சேவகர்கள் கூட நிக்கலாம். ஒருவேளை அந்த ரூம்ல வேற யாராவது நிக்கலாம், வேற யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு அழுது ஜபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நம்முடைய கண்ணீரின் ஜெபம் மனுஷன் பார்க்கும்படியாய் அல்ல, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவர் பார்க்கும்படியாய் நம்முடைய கண்ணீரின் ஜெபம் இருக்குமே என்றால் கண்ணீருக்கு தக்க பலனை கொடுக்க நம்முடைய இயேசுவினாலே நிச்சயமாய் கூடும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவர் என்ன பண்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசி வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். வீட்டை விட்டு இறங்கி என்ன பண்றாரு? அவர் வெளியில போடுறாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். அல்லேலூயா. கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். பாருங்க, தேவ பிள்ளைகள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவளா இருக்க வேண்டும். நிறைய பேர் கண்ணீர் வரவே மாட்டேங்குது. அடுத்து நிறைய பேர் கண்ணீரே இல்லை. ஆனா வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா கொடனா ஊத்திடும். தேவ சமூகத்தில் வந்தா என்ன இல்லை? கண்ணீர் இல்லை. அப்போ முக்கியமான விஷயம், எசேக்கியா மிகவும் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் உடனடியாய் கேட்டு, ஏசாயா பாதி முற்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ உடனே திரும்பி போப்பா, என் மகன் அழுதுட்டு இருக்காரு, நீ போய் என்ன பண்ணு சொல்லு, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்கிற வார்த்தையை மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏசாயா வந்து சொல்றாரு, கர்த்தர் கிருபையாய் காரியங்களை கைகூடி வர பண்ணி 15 வருஷத்தை இன்னும் கூட்டி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. 15 வருஷமும் சஞ்சலமும் வருத்தம் இருந்தாலும் வருஷத்தை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். எதுக்காக நான் சொல்றேன்?
இந்த வார்த்தை எதுக்காகன்னு சொன்னா, நம்முடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீ உங்க வீட்டை பூட்டிட்டு, உங்க அறையை பூட்டிட்டு, கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. கண்ணீர் விட்டு உங்க பாரத்தை யார்ட்டு சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி பாருங்க. அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாய் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க நம்முடைய இயேசுவினால் நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. யாரு பரியாசம் பண்றாங்க? சிநேகிதர் பரியாசம் பண்றாங்க. சில நேரத்தில் நம்முடைய சிநேகிதர் கூட பரியாசம் பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க பரியாசம் பண்ணுவாங்க. நம்ம நேசிக்கிறவங்க பரியாசம் பண்ணுவாங்க. கவலைப்படாதுங்க. பாருங்க, என் சிநேகிதர் என்னை நோக்கி பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண்ணீர் சொரிகிறது என்று சொல்லுகிற யோபு பக்தன் சொல்லும் போது 42ஆம் அதிகாரத்திலே யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து அவருடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சோ இந்த காலை வேளையில மிகுந்த கண்ணீரோடு, மிகுந்த துக்கத்தோடு, மிகுந்த பாரத்தோடு நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க இயேசுவினால் நிச்சயமாய் கூடும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. உங்களுடைய கண்ணீரை ஒரு மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, கர்த்தருக்கு முன்பாக ஊற்றுங்க. கர்த்தருக்கு முன்பாக ஊற்றுங்க. உங்களுடைய கண்ணீர் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேதனை எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஊற்றி பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பாரமா இருக்கட்டும், உங்களுடைய கணவனை குறித்த ஒரு பாரமா இருக்கட்டும், உங்களுடைய மனைவியை குறித்த ஒரு பாரமா இருக்கட்டும், உங்களுடைய வேலையை குறித்த ஒரு பாரமா இருக்கட்டும், உங்களுடைய ஏளனமா யாராவது பேசுகிற காரியமா இருக்கட்டும், கவலைப்படாதுங்க. நாம் தேவனுக்கு முன்பாய் உண்மையா இருந்து, நாம் ஆண்டவருக்கு முன்பாய் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து, ஆண்டவரே என் கண்ணீரின் ஜெபத்திற்கு ஒரு பதில் தாருங்க என்று சொல்லி கேட்கும் போது, நம்முடைய ஜெபத்தை தள்ளி விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. வசனம் சொல்லுது, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற பெயர் அவருக்கு இருக்கிறது. ஆகையால் அந்த காலை வேளையில் கண்ணீரில் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 39:12. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமா இராதேயும். என் கண்ணீருக்கு என்ன பண்ணாதீங்க, மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். ஜெபிக்கிறாரு, என் கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராதையும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது என் கண்ணீருக்கு நீர் மௌனமாயிராதையும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஆகார் ஆபிரகாமால துரத்தி விடப்படும் போது ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு தன் பிள்ளையையும் எடுத்துக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் இஸ்மவேலை எடுத்துக்கொண்டு என்ன பண்றாரு, அவர் நேரடியாக பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறார். தண்ணீர் திறந்து போச்சு. ஆகாரும் ஒரு பக்கத்தில் போய் உட்கார்ந்து அழுறா. பிள்ளைய ஒரு செடியின் கீழே அம்பு எய்கிற தூரம் அளவுக்கு ஒரு செடியின் கீழே போய் பிள்ளைய படுக்க வச்சுட்டு, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஆதரவு இல்லை, சமாதானம் இல்லை, மரணத்தை தவிர வேறு எந்த காரியமும் இல்லை. இதான் அவனுடைய முடிவா இருந்துச்சு. ஆகார் அழ ஆரம்பித்தாள். பிரைஸ் தி லார்ட். பிள்ளையும் கதறி அழுகிறது. வசனம் சொல்லுது, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். அந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறாரு. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை யாரு பாப்பா? கர்த்தர் பார்க்கிறாரு. நம்முடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லி அவருக்கு என்ன தெரியும். நீங்க கண்ணீர் விட்டு கதறி அழுது உங்களுடைய வேதனையை தேவ சமூகத்தில் சொல்ல 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 உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமாய் அவர் தம்முடைய சித்தமான காரியத்தை வெளிப்படுத்தி சமாதானத்தின் பாதையில் நடத்த நம்முடைய தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், யோசபாத் ராஜா உபவாசித்து ஜெபித்தார், ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இரண்டாவது, எசேக்கியா ராஜா கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். மூன்றாவதாக தாவீது ராஜா. வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி
நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவள் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அல்லேலூயா. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தாவீது இருக்கிறார். தாவீது சவுல் ராஜா ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கும் போது தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்போ தாவீதை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை சவுல் புரிந்த உடனே என்ன பண்றார் தெரியுமா? தாவீதை எப்படியாகிலும் கொன்னிரணும் என்பது சவுலுடைய திட்டமிடுறாரு. இதுல ஒரு வசனம் வாசிங்க, 27ஆம் அதிகாரம், அதே பகுதியில் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 27:1-2 வாசிமா. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். பெலிஸ்தியர் தேசத்திலே எந்த தேசம்? காத்து ஊர்ல ராஜாவை இருக்கிற ஆகீஸ் போனாரு. பாருங்க, இதுக்கு முன்னாடி காத்து ஊரானாகிய கோலியாத்தை தாவீது கொன்றான். ஆனா இப்போ சவுல்டன் தப்பிச்சுட்டு எப்படியாகிலும் காத்து ஊர்ல போய் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அங்க ஆகீஸ் என்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. ஆகீஸ் ராஜா கிட்ட போய் தாவீது சரண்டர் ஆகிறாரு, இல்ல பேசுறாரு. உடனே ஆகீஸ் ராஜா என்ன பண்றாரு? இவரை ஏற்றுக்கொண்டுட்டு ஒரு இடத்தை கொடுத்துட்டு, இங்க இருங்கப்பா, நீங்க இருந்துக்கோங்க, எப்போது யுத்தம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுட்டு போய் இருந்துட்டாங்க. இப்போ தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்திற்கும் பெலிஸ்திய தேசத்துக்கு யுத்தம் வருது. இப்ப ஆகீஸ் சொல்றாரு, இஸ்ரவேல் மேல யுத்தம் செய்யும்படியா போக வேண்டியிருக்கு, நீ வாண்டாரு தாவீது உடனே சரி நான் வாரேன், நம்ம யுத்தத்துக்கு போவோம்னு சொல்லி போகும்போது பெலிஸ்திய தேசத்தில் இருக்குதான மூப்பர்கள் விடல. தாவீது அங்க உள்ள மனுஷன், ஒருவேளை அங்க போகும்போது தாவீதின் மூலமா நமக்கு பிரச்சனை வந்துடும், அதனால தாவீதை யுத்தத்துக்கு கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு தாவீதுக்கு போன இடமெல்லாம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இப்ப சவுல்னால பிரச்சனை, இப்ப போயிருக்கிற காத்தூர்ல பிரச்சனை, அந்த பெலிஸ்திய தேசத்தோடு தானே தொடர்ந்து இருக்கிறதானே அந்த மூப்பர்களால பிரச்சனை. இப்படி பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது தாவீது என்ன பண்றாரு? யுத்தத்துக்கு வந்த மனுஷன் திரும்ப வீட்டுக்கு போறாரு. ஆகி சொல்ல, நீ போப்பா, உன் ஊர்ல போன்னு சொல்லும்போது தாவீது திரும்ப ஊருக்கு போறாரு. ஊருக்கு போகும்போது அமலேக்கியர் பின் வழியா வந்து தாவீது இருந்த இடத்தை எல்லாம் அடிச்சு என்ன பண்ணாரு? தூளாக்கிட்டு அவங்களுடைய ஏதான குடும்பத்தின் மக்கள், அங்க உள்ள பெண்கள், அங்க உள்ள பிள்ளைகள், அங்க உள்ளதானே அவங்களுடைய மனைவிமார் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தாவீது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், சவுல் ராஜாவால பிரச்சனை, தான் போன காத்தூர்ல பிரச்சனை, மூப்பர்களால பிரச்சனை. இப்ப என்ன பண்றாரு? தான் ஊர்ல காத்தூர்ல ஒரு சைடுல போய் உட்காரலான்னு சொல்லி போன இடத்துல போய் அந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, அவங்களுடைய தானே மனைவி, பிள்ளைங்க, பெண்கள் எல்லாரையும் என்ன பண்றான்னு சொன்னா அமலேக்கியர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய இக்கட்டுக்குள்ள இருக்கிறாரு. கூட இருக்கிற 600 பேர் இருக்காங்கல்ல, இவங்க கூட வந்ததுனால, தாவீது கூட வந்ததுனால எங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தாவீதை கொல்லும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்களாம். வாசிங்க, அதுல இருக்கும். வாசிக்கும் போது வாசிங்க 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 29:3. அப்பொழுது பெலிஸ்தியரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்கிறார்கள்? ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனா இருந்த இந்த தாவீது. 30ஆம் அதிகாரம் பிரைஸ் தி லார்ட். அதுல வாசிங்க 6ஆம் வசனத்துல வாசிங்க. 6ஆம் வசனம்.
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். யாரை கல்லெறியணும்னு? தாவீதை கல்லெறியணும்னு சொல்லி கூட வந்தவனே சொல்றான். என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ கூட இருந்தவங்களுடைய மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப எல்லாருமே போன சூழ்நிலையில தாவீது தனித்து விடப்பட்டவராக இருக்கிறார். இப்போ வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. வாசிப்பா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நீங்க வாசிக்க வேண்டாம். ஓகே, நான் வாசிக்கிறேன். தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இங்கதான் இருக்கு முக்கியமான விஷயம். தன் வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்போது தாவீது கர்த்தரை விட்டு தூரமா போகல. வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அப்ப நமக்கு போராட்டம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தரை முருக பிடித்து கொண்டு ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போயிடக்கூடாது. அல்லேலூயா. இதான் தாவீதுடைய சீக்ரெட். என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு, எத்தனைதான் போராட்டம் வந்தாலும் சரி கர்த்தரை விட்டு போகவே இல்லை. தான் பாவம் செஞ்ச நேரத்திலையும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு, தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் வந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்போ தேவனை பற்றி பிடித்திருந்த தாவீது, இப்ப அடுத்த வசனம் வாசிக்க முடியுது பாருங்க. தாவீது அமலேக்கியர் சொல்லும் போது, தாவீது அமலேக்கியரின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியன் நோக்கி, ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்திலே கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா அதை என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை பாருங்க. தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் நிற்கும் போது, ஆண்டவரே, எங்க குடும்பத்தின் மக்கள், என் மனைவி, பிள்ளைங்க, என் கூட ஒர்க் பண்றதான இருக்கிற மக்கள் எல்லாருடைய குடும்பத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாயா, நான் அந்த தண்டை பின்தொடரணுமா வேண்டாமா, நான் என்ன செய்யன்னு சொல்லி சுயத்தை நாடவில்லை, கர்த்தரை நாட ஆரம்பித்தார். கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவராயிருந்தார். சகலத்தையும் திருப்பிக் கொண்டார். அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தாவீதுக்காக கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே கூடாது. இந்த நாளில் செய்தியுடைய தலைப்பு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். யோசபாத் ராஜாவுடைய நம்பிக்கை வீண் போகல. எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை வீண் போகல. தாவீதின் நம்பிக்கை வீண் போகல. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தது போல, அந்த ராஜாக்களோடு இருந்தது போல நம்மோடும் கர்த்தர் இருந்து அற்புதத்தை செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட இருந்து நடத்துங்கப்பா. யோசபாத் ராஜாவுடைய நம்பிக்கை வீண் போகல. எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கை வீண் போகல. தாவீது ராஜாவின் நம்பிக்கை வீண் போகல. ராஜாக்களே உம்மை சார்ந்திருப்பார்களே என்றால், ஆண்டவர், அடியேனும் உம்மை சார்ந்திருக்கிறப்பா, அடியேனும் உம்மை சார்ந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், நான் மனுஷனே அல்ல, நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், நான் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய கரத்தை உயர்த்தி பிடிங்க. அகங்காரிகளையும் பொய்யை நோக்காமல் கர்த்தரை தன் நம்பிக்கையை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரையே சார்ந்திருக்கிறேன், என் சூழ்நிலையில் எதுவா இருந்தாலும் என் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமா கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உம்மை சார்ந்திருக்கிறாப்பா,
நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன். வாய் விட்டு சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க, நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன். நான் மனுஷனை இல்ல, உம்மை சார்ந்து இருக்கிறேன். நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிங்க. நீங்க உங்க ஜெப விண்ணப்பம் எதுவா இருந்தாலும் கண்ணீரோட சொல்லுங்க. இயேசுவே, நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன், நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. இப்ப சொல்லுங்க, உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வைங்க. உங்க கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வைங்க. நான் மனுஷனை இல்ல ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன், நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன். எனக்கு மனம் இறங்குங்க, எனக்காக மனம் இறங்குங்க, எனக்காக மனம் இறங்குங்க. இயேசுவே, நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன். சொல்லுங்க, உம்மை சார்ந்து இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீர் துருத்தியில வைக்கப்படுகிறது. உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல நிறைவாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். உராபா ஷங்கபாலா கடபாராபா ஷக்கபாலாவா. கண்ணீரோடு ஜெபிங்க. ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அன்பின் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஜெபங்களையும் கர்த்தர் கவனித்து நீர் நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் செய்கிற விடுதலைகளுக்காய், தேவன் செய்கிற அற்புதத்திற்காய், தேவன் செய்கிற ஆண்டவரே பயனுள்ள காரியங்களுக்காய் நன்றி. கர்த்தாவே, ஏதோ ஒரு செய்தியை கேட்டுட்டு போனோன்னு அல்ல ஆண்டவரே, கேட்கிறதற்கு காதுள்ளவர் கேட்க கடவன் வார்த்தையின்படி செய்தியை கேட்டு ஆண்டவர் உம்மை பற்றி பிடிக்க, உண்மையில நம்பிக்கையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு என்னென்ன காரியங்களுக்காய் தேவ பிள்ளைகள் ஜெபித்து விட்டு ஆலயத்தை கடந்து சொல்கிறார்களோ அந்த காரியம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரனாய் அடிய தேவ சமூகத்திலே தேவ ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அது நிறைவேறுவதாக. கர்த்தர் செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. கர்த்தாவை விடுதலையோடு ஒவ்வொரு கடந்து சொல்ல, சமாதானத்தோடு ஒவ்வொரு கடந்து சொல்ல பரலோகம் உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. வருகிற நாட்களில் சாட்சிகளை கேட்கிறோம் அப்பா. எங்களுடைய காதுகள் சாட்சிகளை கேட்கட்டும், எங்களுடைய காதுகள் சாட்சிகளை கேட்கட்டும். கர்த்தர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கிய நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இன்னும் சத்தம் அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஒருவருக்கு ஒரு கரங்களை